எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கம்பு பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு மெஷரிங் கப்பில் வந்து ஒரு கப்பு வந்து கம்பு எடுத்துக்கோங்க. 130 கிராம் வந்து கம்பு மாவு, அப்புறம் அரை கப்பு வந்து பச்சரிசி மாவு. எந்த கப்பில் எடுத்தீங்களோ அந்த கப்பில் அரை கப்பு வந்து பச்சரிசி மாவு 55 கிராம் வருது அது. அதுக்கப்புறம் ரெண்டி ஒன்றா கலந்துட்டு ஒரே ஒரு வெங்காயம் வெட்டி அதில் போட்டுட்டு 2 பச்சை மிளகாவும் அதில் வெட்டி போட்டுக்கோங்க. உப்பு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு விட்டுக்கோங்க. தொளிச்சிட்டு நல்லா அது வந்து பிணைஞ்சி விட்டுட்டு இதுதான் வந்து பதம். அந்த பதம் அளவுக்கு நல்லா வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது விருந்தார ஆச்சி சமையல் தமிழ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அப்புறம் கடையில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கேஸ் ஸ்டவ்வில் மீடியத்தில் வச்சுட்டு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அந்த மாவை எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக திருவி போட்டு விட்ருங்க. 5 நிமிஷம் வந்து அப்படியே வச்சுருங்க. எந்த கரண்டியை வச்சு எதுவும் கிண்டாதீங்க. அதுக்கப்புறம் கிண்டி எடுத்துகிட்டு 2 பக்கம் நல்லா இந்த பக்கமாக கிண்டிட்டு அதுக்கப்புறம் இந்தளவுக்கு நல்லா வந்து இதாக வந்து பதம். இந்த பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் அந்த கம்பு பக்கோடாவை எடுத்து அதுக்கு தட்டில் வச்சுருங்க. இதை சமைச்சி குழந்தைங்களுக்கு கொடுங்க. பெரியவங்களுக்கு வந்து உடம்பு நல்லா இருந்தால் பெரியவங்க வந்து சாப்பிடுங்க. நன்றி. இப்போ வந்து ரிப்பன் பக்கோடா வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு மெஷரிங் கப்பில் வந்து ஒரு கப் வந்து பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. 168 கிராம் அது. அதுக்கப்புறம் அதே கப்பில் அரை கப்பு வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க. அது வந்து 43 கிராமு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து குழமிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு அந்த முறுக்குக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. நெய்யும் ஒரு ஸ்பூன் எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் சோடாப்பு வந்து ஒன்று போட்டு நல்லா பிசைஞ்சு இந்த முறுக்கு பதம் அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து முறுக்கு அச்சு. இந்த முறுக்கு அச்சில் வந்து ரிப்பன் பக்கோடா செய்கிறதுக்கு இந்த மாதிரி அச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மாவை வந்து இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சி எடுத்துகிட்டு அந்த முறுக்கு அச்சில் அதை போட்டுருங்க. போட்டுட்டு அது நல்லா மேலே நல்லா டைட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா டைட்டாக மூடி எடுத்துக்கோங்க. மூடி எடுத்துட்டு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கடாயில் அது கேஸ் ஸ்டவ்வில் மீடியத்தில் வச்சுக்கோங்க. மீடியத்தில் வச்சுட்டு எண்ணெய் நல்லா கூச்சி வந்தோடனே அந்த ரிப்பன் பக்கோடா இதை வந்து மாவை வந்து அந்த முறுக்கு அச்சை வச்சு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் சூடு ஏறினதுக்கப்புறம் புழிஞ்சிருங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா புழிங்க. சூட்டோட அதே இதில் புழிஞ்சிங்கன்னா கையில் வந்து ஆவி வந்து அடிச்சிடும். ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டு அதுக்கப்புறம் 2வது பக்கமும் நல்லா வெந்து எடுத்ததுக்கப்புறம் நல்லா திருப்பி விட்ருங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு 5 நிமிஷம் கழித்து தான் அதை கரண்டியே உள்ளே விட்டு திருப்பி விடுங்க. அப்புறம் திருப்பி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் எடுத்து தட்டில் வச்சுருங்க. குழந்தைங்களுக்கு கொடுங்க. பெரியவங்களுக்கு வந்து உடம்பு நல்லா இருந்தால் பெரியவங்க சாப்பிடுங்க. இந்த மாவு வந்து அந்த அச்சில் வந்து கொஞ்சம் வந்து இந்தளவுக்கு மீதி இருக்கும். அதை வந்து உருண்டையாக இந்த மாதிரி உருட்டி கையால் உருட்டி அதை எடுத்து வந்து அந்த எண்ணெயில் போட்டுருங்க. எண்ணெயில் போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அதையும் எடுத்து தட்டில் வச்சுருங்க. குழந்தைங்களுக்கு உடம்பு நல்லா இருந்தால் குழந்தைங்க சாப்பிடட்டும். பெரியவங்களுக்கும் நல்லா சாப்பிடுங்க உடம்பு நல்லா இருந்தால். நன்றி.